சோ கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த மாலை நேரத்துல இந்த வார்த்தை மூலமா எங்களோடு கூட நீங்க இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையானது ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. என்னோட பேசும், எங்களோடு பேசும். உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். யாராவது ஒரு வாசிங்க. மீகா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இது. மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாரா வாசிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர், அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு பல்லவி ஒன்று பாடலான்னு நினைக்கிறேன். எஃப் மேஜர் கொடுக்குறீங்களா? இந்த பாட்டு தெரியும் நினைக்கிறேன். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும். தெரியுமா அந்த பாடல்? பழைய ஃபாதர் பாட்டு. இப்பெல்லாம் இதை யாரும் பாடுறது இல்லை. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, தெய்வ வல்லமே, வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த வல்லவர் எனக்குள்ளே. இயேசு வல்லவரே, இயேசு சகல வல்லமே, இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு நல்லவர் எனக்குள்ளே, நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே, நல்லவர் நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த நல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த நல்லவர் எனக்குள்ளே. இயேசு நல்லவரே, இயேசு நல்லவரே, இயேசு நல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு நல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு நல்லவரே. ஹல்லேலூயா. இந்த பாடல்ல நீங்க உணர்ந்தீங்களான்னு தெரியல, ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, இந்த பாடல்ல என்ன நினைக்கிறீங்க? நிறைய எல்லாமே முக்கியம் தான், எல்லாமே அதுவும் முக்கியம் தான். அதிசயங்கள் முக்கியம் தான், பெரியவர் முக்கியம் தான். நான் இன்னைக்கு செய்திக்கு எனக்கு ஆதாரமா இருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்குள்ளே அப்படின்ற வார்த்தை. என்னது? இயேசு அதிசயங்களை செய்கிறார். அவர் பெரியவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர். ஆனா அவர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரா? சந்தேகமா இருக்கு சொல்றீங்களே. இருக்கிறார்ல? சந்தேகம் இல்ல. நான் சொல்றேன் பாருங்க, சந்தேகம் இருந்துச்சுன்னா அவர் இல்லைன்னு அர்த்தம். உண்மை அதுதான். யாராவது பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா ஆகலன்னு சொல்லுவாங்க. தெரியலையே அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இல்ல நம்ம யோசிப்போம்ல, என்னடா என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு யோசிப்போம்ல. ஆனா நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாங்க யோசிக்கிறாங்க. இருக்கிறான்னு தான் நினைக்கிறேன் அப்படி நினைச்சா இல்லைன்னு அர்த்தம். சரிப்படுத்திக்கோங்க, சீர்படுத்திக்கோங்கன்னு அர்த்தம். ஏன்னா இயேசு உள்ளுக்குள்ள இருந்தா அது தெரியாம போகவே போகாது. அல்லேலூயா. இயேசு உள்ளுக்குள்ள இருந்தா முதலாவது உங்களுக்கு நல்லா தெரியும். இயேசு உங்களுக்குள்ள இருந்தா உங்க கூட இருக்கிறவங்க கண்டிப்பா அதை கண்டுபிடிப்பாங்க. உங்க சுற்று வட்டாரத்துல உங்க சொந்த பந்தங்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க கண்டிப்பா தெரியும் இயேசு உங்களுக்குள்ள இருந்தாருன்னா.
அப்படி தெரியலன்னா இயேசு உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேருக்குள்ள இயேசு இருக்கிறாரு? பரவாயில்ல, இப்ப சத்தமா ஆமென் வருது. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, சொந்தமாக பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரிய வல்லவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, ஹல்லேலூயா, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, ஓ இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு நல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு நல்லவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறவர், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். இந்த வசனத்துல தடைகளை நீக்கிறது யாரு? திருப்பி வாசிக்கிறேன், நல்ல கவனிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். இப்போ சொல்லுங்க, யார் தடைகளை நீக்கிறது? அது ஒரு பார்ட்னர்ஷிப். நிறைய கிறிஸ்தவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஆண்டவரே நமக்காக எல்லாத்தையும் செய்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் தடைகளை நீக்கிறவராக நமக்கு முன்பாக நடந்து போகிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போகிறார்கள். அவர் தடைகளை நீக்கிட்டதுனால எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஃப்ரீயா நடந்து போவேன் கிடையாது. அதால கிறிஸ்தவ வாழ்க்கை. நாமும் தடைகளை நீக்கி அவருக்கு பின்பாக கடந்து போக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சில பேர் அடிக்கடி சொல்லுவேன், நான் வாழ்க்கையில பிரச்சனையே இருக்கக்கூடாது பிரதர், யாரும் எந்த பம்பும் பண்ணக்கூடாது, யாரும் எனக்கு பின்னாடி பேசக்கூடாது, யாரும் எனக்கு தொல்லையே கொடுக்கூடாது, என்னை எல்லாரும் நேசிக்கணும் அப்படின்னு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை வேணும்னா சுடுகாட்டுல தான் அது அவைலபிளா இருக்குது. ஆமா, வாழ்க்கைன்னா பிரச்சனை வரதாங்க செய்யும், அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை கடவுள் டிசைன் பண்ணும் பொழுதே நம்ம பிறக்கும் போதே சிரிச்சுக்கிட்டே யாரும் பிறக்கல. நம்ம பிறக்கும் போது என்ன செஞ்சோம்? நம்ம அழுதுகிட்டே தான் பிறந்தோம். அது ஒரு நல்ல அறிகுறி. என்னன்னா வாழ்க்கையில நிறைய அழுகையின் பாதை உண்டு. பிறந்த உடனே குழந்தை சிரிச்சதுன்னா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? எவ்வளவு சூப்பரா இருக்காது? என்னங்க சொல்லுங்களேன். ஒரு குழந்தை பிறந்தோடனே என்ன சூப்பரா இருக்கும். ஆனா அது இல்ல வாழ்க்கை. பிறந்தோடனே அது என்னதான் செய்யுது? ஏன்னா அது ஏன் அழுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்களாம். ஏன் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அழுறதுக்கு காரணம் தாயின் கற்பத்துல இருக்கும் பொழுது சாப்பாடு அதோடைய இது வழியா இதை போட்டு என்ன சொல்லுவாங்க, தொப்பில் கொடி வழியா போகுது, தண்ணீர் தொப்பில் வழியா போகுது, சுவாசம் அதுவும் தொப்பில் கொடி வழியா தான் போகுது. உள்ள சுவாசம் கூட, அது மூச்சு விட கூட தேவையில்லை. குழந்தை வெளியே வந்த உடனே முதல் முறையா நுரையீரல்லாம் விரிந்து முதல் மூச்சு விட ஆரம்பிக்குது பாருங்க. அந்த மூச்சு விடுறதே அதுக்கு அவ்வளவு பாரமா இருக்குதான். அதனால ஐயோ எனக்கு கஷ்டப்பட்டு மூச்சு விட வைக்கிறாங்களே அப்படின்னு அழுவுதான். அது இது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச உண்மை. புரியுதுங்களா? சோ தாயை விட்டு பிரிஞ்சு, தாயை பிரியாம குழந்தையால வாழ முடியாது. பிரிஞ்சாதான், பிரிஞ்சு மூச்சு விட ஆரம்பிக்குது, சுவாசிக்க ஆரம்பிக்குது. அதுக்கே கஷ்டமா இருக்குது. ஆனா இப்ப யாரும் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறது இல்லைல்ல. அதாவது வீசிங் பேஷன்ஸ் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் ஆஸ்துமா பேஷன்ஸ் கஷ்டப்படுவாங்க. ஜென்ரலா மனுஷர்கள் யாருமே
மூச்சு விடுறதுக்கு நம்ம தூங்கும் போது கூட நம்ம அறியாம மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம், அவ்வளவு எளிதா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா பாருங்க, வாழ்க்கையை டிசைன் பண்ண ஆண்டவர், அதான் ஃபாதர் அழகா ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார்ல, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. வாழ்க்கை என்பது போராட்டம் தான். ஆனா இந்த வாழ்க்கையை சிருஷ்டித்த கர்த்தர், இந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் இந்த போராட்டத்தின் வழியாய் அவர் நமக்கு முன்பாக தடைகளை நீக்குகிறவராக கடந்து போகிறார். நம்மையும் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீயும் எளிதா வாழ்ந்து விடலாம் என்று நினைக்காத, தடைகளை நீக்கிதான் நீ கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து தியானிக்கும் பொழுது அநேக காரியத்தை குறித்து அநேக விஷயத்தை பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு சிந்தனைகளை கொடுத்தார். எல்லாவற்றையும் பேச நேரம் இல்லை. நாமும் தடைகளை நீக்குகிறவராக, போராடுகிற போராளிகளாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாமே எளிதா நம்ம அப்படியே ஒன்றும் செய்யாம ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு ஹவுஸ் விசிட்டிங்கு ஜெபம் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் சொன்னாங்க. பண பிரச்சனையா இருக்கு, கடன் பிரச்சனையா இருக்கு, வியாதி பிரச்சனையா இருக்கு, இது ஒண்ணுமே தீரமாட்டது. நாங்க வாரம் ஒழுங்கா சர்ச்சைக்கு வந்துடுறாங்க. ஏங்க ஆண்டவர் இதெல்லாம் எல்லாத்தையும் ஆண்டவர் சால்வ் பண்ணலாம்ல, எல்லாத்தையும் ஆண்டவர் தீர்த்துடலாம், ஏங்க இந்த மாதிரிலாம் அனுமதிக்கிறாரு? ஏன் இந்த பிரச்சனை எனக்கு? ஏன் இந்த போராட்டம்? ஏன் இந்த பண பிரச்சனை? ஏன் இந்த கடன் பிரச்சனை? ஏன் எங்க வீட்டுல இந்த மாதிரி நோயால பிரச்சனை அப்படின்னு அவங்க அடிக்கினே போறாரு. அவருடைய இருதய குமுறல சொன்னார், ஏன் கடவுளே இதெல்லாம் எடுத்து போட்டுற மாட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப நான் சொன்னேன், பிரதர், கடவுளே இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு டம்மி பீஸ் ஆயிடுவீங்க. கடவுள் இந்த உலகத்துல எந்த டம்மி பீஸையும் உண்டாக்கல. நீங்க விசுவாசத்தை பயன்படுத்தி, ஜபத்தை பயன்படுத்தி போராடி போராடி வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனே எடுத்து போட்டுட்டாருன்னா நம்ம எல்லாரும் குழந்தைகளாகவே இருப்போம். நம்ம குழந்தைய போல இருக்கணும்னு இயேசு சொன்னார். ஆனா குழந்தை தன்மையோட வாழணும்னு ஆண்டவர் சொல்லல. நாம வளரணும், முதிர்ச்சி ஆகணும், மெச்சூர் ஆகணும், பிரச்சனைகளை சவால்களை சந்திக்க நம்மையே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர் நம்மளை தனியா விடுகிறது இல்ல, தடைகளை நீக்கி போடுகிறவராய், உங்க வாழ்க்கையில் என்ன தடைகளா இருந்தாலும் அதை நீக்கி போடுகிறவராய் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்? உங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி, ஜபத்தை பயன்படுத்தி உங்கள் சொந்த தடைகளை நீக்கி நீங்கள் தேவனுக்கு பின்பாக முன்னேறி செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த தாவீது வந்து ரொம்ப ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறார். சாதாரண நம்மள போல ஒரு மனுஷன் தான், ஆட்டு மந்தையை மேய்த்துக்கிட்டு இருந்த ஒரு மெய்ப்பனாதான் இருந்தார். ஆனா ரொம்ப அவருடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்கள்லாம் ரொம்ப ஈர்ப்புக்கு அப்பாற்பட்ட. இப்ப என்னுடைய பைபிள் ரீடிங்ல தாவீதுடைய சில காரியங்களை படிச்சுட்டு தியானிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப அற்புதமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பாருங்க, பைபிள்ல தானியேலை பற்றி போட்டிருக்குது, தாவீதை பற்றி போட்டிருக்குது. ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்றேன் பாருங்க. தானியேல் ஒரு முறை பாபிலோன் தேசத்துல ராஜா ஒரு சட்டத்தை போடுறாரு. ராஜா ஒரு எச்சரிப்பை என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், என் சொப்பனத்தையும் சொல்லணும், என் சொப்பனத்துக்கு வியாக்கியானத்தையும் சொல்லணும், அப்படி சொல்லலைன்னா உன்னை கொண்டு போட்டுருவேன்றாரு. பேர்பட்ட கொடியனா இருப்பான் பாருங்க. இவர் ஒரு சொப்பனத்தை பார்த்தாரா, அந்த சொப்பனம் என்னன்னு நம்ம சொல்லணுமா, அதை சொல்லணும் உன்னை வெற்றுவேன்றாரு. இதுதான் பாருங்க பிரச்சனை தேடி வருது. பாருங்க, நம்ம சும்மா இருந்தா கூட பிரச்சனை என்ன பண்ணுது, தேடி வருது. ஆனா தானியேலு கூட இருந்த நண்பர்கள், 3 நண்பர்கள், பேர் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவங்க 4 பேரும் ஜெபம் பண்றாங்க. டே வாடா ஜெபம் பண்ணலாம், பயப்பட வேணாம், ஆண்டவர் நமக்கு துணை நிப்பான்னு 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. இங்க பாருங்க, எப்போதுமே கூடி ஜெபிக்கிற ஜெபத்துல அவ்வளவு சக்தி உண்டு, வல்லமை உண்டு. அல்லேலூயா. அதான் நாங்களாம் சகோதரர்களை கூடி அதிகமா ஜெபம் பண்ணுவோம். அது கூடி ஜெபிக்க, தனியா ஜெபிக்கணும், தனி ஜெபம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே நேரத்துல கூடி ஜெபிக்கும் போது அதுல எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது. ஆமென். 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. ஒரு ராத்திரியில ராஜாமத்துல ஒரு தரிசனத்தின் மூலமாய் ராஜாவுடைய சொப்பனத்தையும் அந்த சொப்பனத்தின் வியாக்கியானத்தையும் தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இது பாருங்க, தேடி வந்த பிரச்சனைய சமாளிக்கிற தானியேல்.
ஆனா தாவீது மாதிரி ஆட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். பிரச்சனையை இவங்க தேடி போவாங்க. பாருங்க, அவங்க அப்பா என்ன சொன்னாரு, சாப்பாட்டை போய் உங்க அண்ணங்கிட்ட குத்துட்டு வாடான்னாரு. அண்ணங்கிட்ட குடுக்குறான் சாப்பாட, அங்க வந்து கோலியாத்து சத்தம் போடுறான், ஏய் யாரா என் கூட வந்து சண்டை போடுவீங்கன்ட்டு. நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு நான் நினைக்கிறேன்னா, எப்பா நமக்கு ஏன்பா இந்த தொல்லை? அப்பா என்ன சொன்னாரு? சாப்பாடை கொடுத்துட்டுவான்னு சொன்னாரு. நம்ம வந்து வேலை என்னன்னு கொடுத்துட்டு சாப்பாடு, அண்ணா நல்லா இருக்கியாண்ணே, பாத்துக்கோண்ணே, உடம்ப பாத்துக்கோண்ணே, அவர்கிட்ட போய் சண்டை போட்டு ஏதாவது பிரச்சனை சிக்கிக்க போற, நல்லா இருக்கிறல அப்பாட்ட போய் சொல்லி டாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். தாவீது சாப்பாடை கொடுத்துட்டு அவன் கேட்கறான் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப திருப்பானா 1 சாமுவேல் 17 படிங்க. அவனுடைய சத்தத்தை, அவனுடைய சவாலை கேட்ட உடனே அவனுக்குள்ள அவனால சும்மா இருக்க முடியல. ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்புது. நான் போறையா, அவனை யாராவது போக சொன்னாங்களா? பாருங்க, தானியேல் மாதிரி ஆட்கள் பிரச்சனை தேடி வருது. ஆனா தாவீது மாதிரி ஆட்கள், நீங்க எந்த மாதிரி? தானியேலே முடியல பிரதர், நீங்க என்ன தாவீது சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்கல்ல. ஆனா தாவீது மாதிரி ஆட்களை தான் கர்த்தர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இருக்கிற பிரச்சனையெல்லாம் அதாவது இதை வம்ப விலை கொடுத்து வாங்குறதுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? நான் பேச மாட்டேங்க. நீங்க வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி தான் இது தாவீது பண்றது. நான் உண்டும் பிரச்சனை உண்டுன்னு போகாம இவன் போயிட்டு நான் போறேன், யாரா இவன், நான் போறேன். எப்படி தாவீதுக்குள்ள அந்த துடிப்பு, அந்த வைராக்கியம் வந்துச்சுன்னா, அந்த ரங்கத்துல தேவனோடு இருந்த அந்த தனிப்பட்ட உறவு. அல்லேலூயா. பாருங்க, இது இல்லாம இந்த சவால்களை ஜெயிக்க முடியாதுங்க. தாவீது கிட்ட நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை என்னன்னா, அந்த ரங்கத்துல தேவனோடு அவன் ஆழமாய் வைத்திருந்ததான அந்த உறவு, அந்த உறவில கிடைத்த ஒரு பலன், அந்த உறவினால் ஏற்பட்ட ஒரு விசுவாசம், எப்பேற்பட்ட பிரச்சனையையும் சவால்களையும் சந்திக்க, எதிர்கொள்ள அவனுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்தது. அல்லேலூயா. எல்லாரும் பயந்து நடுங்கி, எல்லாரும் ஒளித்து கொண்டிருக்கும் பொழுது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலே, அவன் மேலேயும் அபிஷேகம் இருக்குது. யார் மேல? சவுல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். அவரே பயந்து நடுங்கி ஒளிரும் போது, ஒரு சாதாரண ஆட்டு இடையன், ஒரு சாதாரண மனுஷன், யுத்தத்துக்கு பழக்க வைக்கப்படாத ஒரு மனுஷன், சிறு பையன், 17-18 வயசு. நான் அதை பார்த்த உடனே எப்படி அவனுக்குள்ள அந்த வைராக்கியம் வந்துச்சுன்னா, அந்த ரங்கத்துல தேவனோடு அந்த அளவுக்கு ஆழமான ஒரு உறவுள்ளவனாக வாழ்ந்தானுங்க. ஆமென். அடிக்கடி எனக்கு ஆண்டவர் இப்ப இந்த காலத்துல அதான் சொல்லிட்டு இருக்க, கடைசி காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் முக்கியமாக அத்தியாவசிய தேவை என்னன்னா, தேவனோடு உங்களுக்கு தனிப்பட்ட அந்தரங்க ஆழமான உறவு இருக்கிறதா என்று யோசிச்சு பாருங்க. அநேக ஆரம்பித்த உறவில் ஆரம்பித்த அநேகர் இன்றைக்கு தேவனோடு அந்த நெருக்கமான உறவில் இல்லை. அநேக முறை தேவன் என்னை சவால் படுத்தி இருக்கிறார், என்னை எச்சரித்திருக்கிறார். ஊழியத்துல ரொம்ப பிஸியா இருக்கும் பொழுது, ஊழியத்துல பிஸியா இருந்துட்டு என்னோட கூட இருக்கிற உறவை இழந்துராதுன்னு சொல்லி பலமுறை எச்சரித்திருக்கிறார். ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல வசனம் சொல்கிறது, அக்கிரமம் மிகுதியினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் நானும். இந்த நாட்களிலே நீங்களும் நானும் ஒரு காரியத்தை ஜாக்கிரதையோடு, ஒரு காரியத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், அப்பாவோடு இருக்கிற அந்த தனிப்பட்ட உறவு, அவரோடு பேசுகிற, அவர் சத்தத்தை கேட்கிற, அவரை நேசிக்கிற, அவருடைய அன்பை உணர்கிற, அந்த ஒன்றிணைந்து வாழுகிற அந்த உறவு தாவீதை போல இருந்தது என்றால், நிச்சயமாக உங்கள் சவால்களை நீங்கள் எளிதாக சந்திக்கலாம், தைரியத்தோட சந்திக்கலாம். உங்கள் சவால்களை மாத்திரம் அல்ல, நம்ம தேசத்தை பாழ்படுத்தி கொண்டிருக்கிற சவால்களையும் தாவீதை போல எதிர்கொண்டு, அவருடைய தேசத்தை குறித்து ஒரு வைராக்கியம் இருந்துச்சு பாருங்க. எங்க நாடு தேவனுடைய நாடு, எங்க நாட்டை பத்தி இவன் யாரையா வந்து ஏளனமா அவமானமா பேசுறது? இஸ்ரவேல் தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். அவன் தேசத்தை குறிச்சதானே, அவன் தேசத்துக்காக போய் நிக்கணும்ன்ற ஒரு வைராக்கியம் இருந்தது பாருங்க. அப்பேற்பட்ட உள்ளங்களை, அப்பேற்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களை, அப்பேற்பட்ட ஜெப வீரர்களை, அப்பேற்பட்ட போராளிகளை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாலை நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்க உள்ளத்தை அவருடைய அக்கினியினால் ஏவி உங்களை எழுப்புவாராக. ஹல்லேலூயா. இது மௌனமாக சும்மா இருக்கக்கூடிய ஒரு காலம் கிடையாது, கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய ஒரு காலம். அதனால ஏசாயா 60 போட்டிருக்குது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும்,
ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம எழும்பி பிரகாசின்னு கர்த்தர் சொல்கிறார். நம்ம எழும்பும் பொழுது அந்த ஒளி நம்ம மேல பிரகாசிக்குது. இதே மாதிரி வசனம் எபேசியர்ல இருக்குது பாருங்க, 5:14. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். யார பார்த்து சொல்றாரு? தூங்குகிற நீ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குறதுக்கும் மரிச்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? தூங்குகிற நீ தூக்கத்தை விட்டு எழுந்திருந்தான்னு சொல்லணும். ஆமாங்களா இல்லையா? சொல்லுங்க. ஆனா தூங்குகிற நீ மரித்தோர் அப்படின்னா, அந்த வசனத்தை படிச்சா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டும் அபிஷேகத்தை பெற்றும் தூங்கிக்கிட்டு இருந்தான்னா அவனுக்கும் ரட்சிக்கவே படாம பாவத்துல மரிச்சு இருக்கிறவனுக்கும் வித்தியாசமே இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் இருக்குது போட்டிருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாலை நேரத்துல நம்மை ஒரு தாவீதுகளாக நம்மை எழுப்புவாராக. தேவனோடு உறவு கொள்வோம், தேவனோடு ஐக்கியப்படுவோம். ஹல்லேலூயா. நான் ரீசெண்டா ஒரு சின்ன ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு அம்மையாருடைய பேரை சொன்னாங்க, பேரை மறந்துட்டேன். அவங்க ஒரு ஒரு குடும்ப பெண், பிள்ளைங்களை பராமரிக்கிற ஒரு பெண். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், சமைப்பாங்களாம், பிள்ளைங்களை பராமரிப்பாங்களாம், கணவனை கவனிக்க வேண்டும், வீட்டு வேலை செய்ய வேணும், துவைக்க வேணும், துணி துவைக்க வேணும், இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதோட கூட ஒரு உலக மேப், வேர்ல்டு மேப் தெரியல, உலக வரைபடம் இதை வாங்கி வச்சு ஒரு தேசமா சொல்லி சொல்லி ஜோம் பண்ணுவாங்களாம். உங்க ஃப்ரீ டைம்ல வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த உலக மேப் வாங்கி வச்சு சீனா, இந்தியா, பாகிஸ்தான் இப்படி கை சொல்லி போட்டு 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 டெய்லி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஜெபிக்க ஆண்டவர் அவங்களை பாரப்படுத்த ஆரம்பிச்சாராம். பாரப்படுத்த கண்ணீரோட ஒவ்வொரு தேசத்துக்கும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். நடந்தது என்னன்னா, அவங்க நாட்கள்ல செல்ல செல்ல எந்தெந்த தேசத்துக்கெல்லாம் ஜெபிச்சாங்களோ அந்தந்த தேசத்துக்கு அந்த அம்மையார ஆண்டவர் கொண்டு போய் அவங்களுடைய கூட்டங்களை ஆயிரங்களை 40,000 50,000 பேர் அவங்க கூட்டத்துக்கு வருவாங்களாம். 1000 ஒரு சாதாரண பெண், ஆனா கூட சொல்ல ஒரு குடும்ப பெண். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க நிறைய பெண்களை உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை, இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் a லைஃப் ஆஃப் பிரேயர். ஒரு ஜெப வாழ்க்கையில தான் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நிற்கும் பொழுது ஒரு எஸ்தரை போல உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவாரா இல்லையா? பயன்படுத்த மாட்டாரா? ஒரு ஜெபிக்கிற எஸ்தரை போல ஆண்டவர் உங்களை பயன்படுத்த மாட்டார் நினைக்கிறீங்களா? நிச்சயம் பயன்படுத்துவார். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவருடைய பாரத்தை நம்ம சுமந்து அந்த பாரத்தை கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மால இயற்கையால செய்யக்கூடாத விஷயத்தை கூட நம்மை கொண்டு நம் மூலமாக தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைய சிஸ்டர் உங்களை கொண்டு நிச்சயமா ஆண்டவர் தீர்த்து வைப்பாருங்க. தடைகளை உடைக்கிறவர் அவர் உங்க முன்னாடி போறாரு. ஆனா அவர் சொல்றாரு, நீ எழும்பு, உன் குடும்பத்துக்காக நில்லு, உன் குடும்பத்துக்காக தரப்புல நில்லு. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எனக்கு முகத்தை தேடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. தேடும் பொழுது உங்களுடைய ஜெபத்தை வச்சு உங்க குடும்பத்துல பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் செய்வார். அதனாலதான் போட்டிருக்குது, ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்டுவாள். ஆனா புத்தி இல்லாத ஸ்திரீ தன் சொந்த கைகளாலே எவ்வளவு எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப ஒரு புத்தி இல்லாத ஸ்திரீனா அவ வீட்டை அவளே இடிச்சு போடுவாங்க. ஆனா ஒரு புத்தி உள்ள ஸ்திரீனா அவ மூலமா ஆண்டவர் அவருடைய வீட்டை கட்டுவாராம். ஆமென். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். தீர்மானம் எடுக்க வேண்டியது நீங்க தான். சோ அந்த தாவீது எப்பொழுதுமே பிரதர் சிஸ்டர் ஆண்டவரோட இருக்கிற தனிப்பட்ட நெருக்கம், தனிப்பட்ட உறவு, ஆண்டவர் அதாவது ஜெபம் கூட எப்படி இருக்கணும்னா ஆண்டவரோட ஒரு உறவாடுகிற நேரமாக இருக்க வேண்டும். விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறது கண்டிப்பா ஜெபத்துல ஒரு பகுதி தான். அதை விட ரொம்ப முக்கியமான பகுதி என்னன்னா ஆண்டவரோட உறவாடுகிற ஒரு அனுபவம். அதுதான் ஃபர்ஸ்ட். ஆராதிக்கிறது, அந்நிய பாஷையில பேசுறது, ஆண்டவரோட உறவாடுற, ஆண்டவரை நேசிக்கிறது. அதுக்கப்புறம் தான் விண்ணப்பங்கள். விண்ணப்பங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. விண்ணப்பங்கள்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் என்ன ஜெபம்னா எதுக்குன்னா ஆண்டவரோட உறவாடுறது. இப்ப நீங்க பாத்திருக்கீங்களா, பீச் பார்க்கலாம் லவ்வர்ஸ் உட்காந்து இருப்பாங்களே, 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இல்ல பேசிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்சுட்டு வந்தோடனே என்னங்க பேசுனீங்கன்னு கேட்டு பாருங்க, ஒரு மேட்டர் இருக்காது, சப்புன்னு இருக்கும். ஆனா என்னது இது, இன்னும் மேட்டரே இல்லை, என்னப்பா 4 மணி நேரம் பேசின? லவ்வுங்க. என்னது லவ்? விஷயமே இல்லை. நைட்டெல்லாம் போன்ல பேசிட்டு இருப்பாங்க. என்ன ஒண்ணுமே இல்லை, சாப்பிட்டியா, தூங்கினியா, போனியா, வந்தியா, மேட்டர் இல்லை, அவ்வளவுதான். ஆனா லவ்
அதுதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆண்டவர்கிட்ட போறது இல்ல, ஆண்டவருக்காக ஆண்டவர்கிட்ட போகிறது. ஆமென். தாவீது அப்படிதான் அந்த வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவங்க சொந்த குடும்பத்தால ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தரோடு அவன் அந்த நேரத்தை பயன்படுத்தி தன்னுடைய அந்த சுரமண்டலத்தை கிட்டார் நினைச்சுக்கங்களேன், ஒரு கிட்டாரை வாசிச்சு பாடல்களை எழுதி ஆண்டவரோட உறவாடிக்கிட்டு இருந்தாருங்க. அந்த ஒரு நெஞ்சத்தை பார்த்து ஆண்டவர் அவனை நேசிச்சுட்டாரு. அவனுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த அபிஷேகம் அந்த தாவீதை சும்மா இருக்க விடலைங்க. பாருங்க, இந்த கோலியாத்தை இந்த அபிஷேகத்தை பெற வரைக்கும் தாவீதுடைய வாழ்க்கை ஸ்மூத்தா சமாதானமா தாங்க போச்சு. என்னைக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றானோ வாழ்க்கையில ஆரம்பிச்சது போராட்டம். நீங்க படிச்சு பார்த்திருக்கீங்களா தாவீதோட சரித்திரம்? அபிஷேகம் பெற வரைக்கும் அவன் பாட்டுக்கு ஒரு மூலையில வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு சிங்கம் கரடி வந்துச்சு வச்சுக்கோங்க, அதை டேக்கிள் பண்ணிட்டு அவனே இருந்தான். அதுக்கப்புறம் கோலியாத் வந்துச்சு. கோலியாத்தோட முடிஞ்சுதா? சொந்த ராஜா சவுல் ராஜா அவன் மேல பொறாமப்பட்டு அவனை காய்மகாரமா பார்த்து அவனை கொல்ல வகை தேடி ஊர் ஊரா கிராமம் கிராமமா வனாந்தரமா ஒரு தேச துரோகிய போல மாறிவிட்டார். சொந்த ராஜாவுக்கு ஒரு எதிரி போல ஆயிட்டார். எந்த தப்புமே செய்யல, ராஜாக்கு நன்மைதான் செஞ்சாரு. எந்த தப்புமே செய்யல. அந்த ராஜா அவன் மேல பொறாமப்பட்டு ஓட ஓட விரட்டி பல வருஷங்கள், கிட்டத்தட்ட 12 வருஷம் ஒரு அகதிய போல, கடைசியில ஒரு குறிப்பிட்ட நிறைவில் என்ன ஆயிட்டு, சொந்த தேசத்தை விட்டு பக்கத்து எதிரி நாட்டுக்கிட்ட ஒரு பிச்சைக்காரனை போல ஒரு அகதிய போல தங்க இடம் கேட்டு உணவை கேட்டு அங்க போய் தங்கி இருந்து சொந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு சொந்த நாட்டை விட்டு பிரிஞ்சு அங்க இருக்கிறாங்க. ஆனா கடைசியா ஒரு டெஸ்ட் வந்துச்சு பாருங்க. தாவீது ராஜா வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ராஜாவாகன்னு சொல்லிட்டாரு, அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனா என்னைக்கு ராஜாவாவன் அபிஷேகம் பண்ணாரோ அன்னைக்குதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. ஆகவே அன்பானவர்களே, தாவீது போல ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? பிரச்சனையை கண்டு பயப்பட மாட்டாங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தடைகளை நீக்கி அவர் முன்னே செல்கிறார். தாவீது போல ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? நானும் என் தடைகளை நீக்கி அவருக்கு பின்பாக நான் செல்லுவேன்னுவாங்க. அதான் தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு. சோ இதுதான் அந்த ஸ்பிரிட், இதுதான் அந்த ஆவி, தாவீதோடு இருக்கிற அந்த அபிஷேகம். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். முன்னேறி செல்லக்கூடியதான அபிஷேகம், தடைகளை நீக்கி போடுகிறதான அபிஷேகம், பிரச்சனைகளை கண்டு அஞ்சி பயந்து பின்னடையக்கூடிய அபிஷேகம் அல்ல, முன்னேறி செல்லக்கூடிய போராடி ஜெயிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பாருங்க, ஓடிட்டே இருக்கான். கடைசியில எதிரி நாட்டுல தஞ்சம் புகுந்துட்டான். அப்ப கூட அவனால சும்மா இருக்க முடியல. பாருங்க, நானே ஒரு அகதியா இருக்கிறேன், அங்கிருந்து இஸ்ரவேலுக்கு யாரெல்லாம் எதிரியா இருந்தாங்களோ அவங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்றது. நானே ஒரு அகதியா இருக்கிறேன், ஒரு அந்நிய தேசத்துல அடைக்கலம் புகுந்திருக்கிறேன். எவனோ ஒருத்தன் பாவம் பார்த்து எனக்கு எடுக்க இடம் கொடுத்திருக்கிறான். அந்த இடத்துல கூட தாவீது சும்மா இல்லாம இஸ்ரவேலுக்கு யாரெல்லாம் எதிரிகள் அமலேக்கியர் அவங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி, ஏன்னா இந்த தாவீது மாதிரி ஆட்கள் சும்மாவே அவங்களால இருக்க முடியாது. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவனும் அவன் குடும்பத்தை அவன் யுத்த வீரர்களும் வேற ஒரு யுத்தமா போயிருக்கும் பொழுது அமலேக்கியர் அவன் வாழ்ந்துகிட்டு இருந்த அகதியாய் வாழ்ந்துகிட்டு இருந்த சிக்லாக் என்ற பட்டணத்தை அவன் மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் சூறையாடி எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு அவங்க ஊரையே தீக்கரையாக்கி கொளுத்தி விட்டு போயிட்டாங்க. இங்க யுத்தத்துல இருந்து திரும்பி பார்த்தா இவனும் இவன் கூட இருந்த அத்தனை பேர்களுக்கும் மனைவி பிள்ளைகளை இழந்து, உடைமைகளை இழந்து, ஆடு மாடுகளை இழந்து, ஊரே அக்னியில புகை மண்டலம் ஆயிடுச்சு. பார்த்த உடனே அந்த ஃபைனல் டெஸ்ட் என்ன வருது பாத்தீங்களா? முதலாவது குடும்பம் அகேன்ஸ்டா இருந்துச்சு, அடுத்தது ராஜா அகேன்ஸ்டா இருந்தாங்க, தேசமே அகேன்ஸ்ட் ஆயிடுச்சு. கடைசியில யார் இவன் கூட இருந்தாங்களோ அவங்களே அகேன்ஸ்ட் ஆயிட்டாங்க. இப்ப கூட இருக்கிறவனே என்ன பண்றான்? இவனாலதான்டா நம்ம மனைவி இழந்தோம், இவனை நம்பி இவன் தான் நம்ம தலைவனா இருப்பான்னு இவனோட சேர்ந்தோம். இவனால என்ன ஆயிடுச்சு? நமக்கு இப்ப மனைவி போயிட்டாங்க, பிள்ளைங்க போயிட்டாங்க, உடம்பு போயிடுச்சு. இவனை ஆடுறா, இவனை சாவாடுறான்னு எல்லாம் கல்ல தூக்கி நிக்கிறான். யாருக்கு உதவி செஞ்சு யாருக்கு தலைவனா இருந்தானோ தொண்டர்களே இப்படி செஞ்சாங்க. ஆனா அங்க ஒரு அழகான வசனம் அங்க வரும், அப்புறம் படிச்சு பார்த்துக்கோங்க. 1 சாமுவேல் 30:6 ரொம்ப அருமையான வசனம். 1 சாமுவேல் 30 அங்க போட்டிருக்குது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. சொல்லலாமா? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நிறைய பேர் நம்ம சொல்றோம், என்ன உற்சாகப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை, எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்காங்க.
யார் இருக்கா என்ன உற்சாகப்படுத்துறது? நான் கூட நிறைய தூரம் யோசிச்சிருக்கேன். ஒரிசாலாம் இருக்கும்பொழுது சில ரொம்ப சோர்வின் ஆவி அட்டாக் ஆகும், ரொம்ப சோர்வும், ஜபமே பண்ண முடியாது அந்த நேரத்துல. யாராவது போன் பண்ணி நம்மளை உற்சாகப்படுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய யோசிச்சிருக்கிறேன். ஆனா தாவீது சாக போற நிலைமையில கூட இருந்தவனே இப்படி கள்ள தூக்கி நிக்கிறான். அந்த நேரத்துல தாவீது எப்படி இருப்பாருங்க? உற்சாகப்படுத்துறதுக்கு யாரும் இல்ல, அவனை சாகடிக்கிறதுக்கு தான் சுத்தி இருக்கிறாங்க. எவ்வளவு ஃபேஸ் பண்ணிட்டேன், அந்நிய தேசத்துக்கு வந்துட்டேன், சொந்த நாட்டையும் இழந்துட்டேன், அப்பா அம்மா இழந்துட்டேன், குடும்பத்தாரை இழந்துட்டேன், கூட இருக்கிறவனாவது கொஞ்சம் நிப்பான், அவனும் இப்ப என்ன சாவடிக்கணும் தான் பாக்குறேன். எப்படி இருக்கும் பாருங்க. அந்த அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்குது, தாவீதும் அவன் கூட இருந்தவங்களும் இதுக்கு மேல அழுகிறதுக்கே பலனில்லாத அளவுக்கு சத்தம் போட்டு அழுதாங்களாம். அப்படி எழுதிருக்கு பைபிள்ல. உரத்த சத்தமா அழுதா இருக்கலாம். அழுது முடிச்ச உடனே பார்த்தா இவன் கல் எடுத்து நிக்கிறான் அவன் சாவடிக்க. ஆனா பாருங்க தாவீது, அவனுக்குள்ள இருந்த அந்த ஆவி பாருங்க, அபிஷேகம் பாருங்க. யாருமே என்ன உற்சாகப்படுத்த இல்லையா? தேவனுக்குள்ள நான் என்னையே என்ன பண்ணிப்பேன்? பலப்படுத்திக் கொள்வேன், திடப்படுத்திக் கொள்வேன். அநேக நேரத்துல பிரதர் சிஸ்டர், உங்களை நீங்க தான் உற்சாகப்படுத்திக் கொள்ளணும். மற்றவர்கள் உற்சாகப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். சபை அதுதான் பைபிள்ல போட்டிருக்கு, சபை ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்க, ஒருவர், அதெல்லாம் போட்டிருக்குது வசனம், இல்லைன்னு சொல்லல நானு. ஆனா சில சந்தர்ப்பங்கள் வரும் உங்க வாழ்க்கையில, சில சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வரும். அந்த நேரத்துல யாருமே உங்களை உற்சாகப்படுத்த, அது அந்த மாதிரி தேவனே அமைச்சிருந்தார் அந்த சிச்சுவேஷன்ல. ஏன்னா உங்க நம்பிக்கை, உங்க விசுவாசம் அவர் மேல 100% வர வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? யாருமே அந்த நேரத்துல இல்லையா? உன்னை நீயே எனக்குள்ள நீ என்ன பண்ணிக்க? திடப்படுத்திக்கோ, உற்சாகப்படுத்திக்கோ. அல்லேலூயா. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். இந்த மீட்டிங்ல இருக்கீங்க, இந்த வார்த்தை கேட்கும்போது உற்சாகம் வரலாம். ஆனா தனிமையில டெய்லி இந்த மாதிரி மீட்டிங் நடத்த முடியுமா? காலையிலையும் மாலையிலையும் இவர் நடத்த சொன்னா என்ன பண்ணுவார்? இந்த ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு அவர் பட்ட பாடு எனக்கு தெரியும். காலையிலும் மாலையிலும் இந்த மாதிரி மீட்டிங் நடத்திட்டு இருக்க முடியுமா? இல்ல. உங்களுக்கும் வரதுக்கு டைம் இருக்காது. அப்பப்பதான் மாசத்துக்கு ஒரு முறை நடத்த முடியும், அவ்வளவுதான். சபை வாரத்துக்கு ஒரு முறை தான் நடத்த முடியும். பாஸ்டர் 24 மணி நேரம் உங்க கூடயே இருக்க முடியுமா பாஸ்டர்? இல்ல. ஆனா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. அந்த பிரசனத்தை உணர்ந்து உங்களை அவருடைய பிரசனத்துல உங்களையே நீங்க பலப்படுத்திக்க கத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் முதிர்ச்சி. இதை பத்தி தான் போட்டிருக்கு. தடைகளை நீக்கிப்படுவோர் போறாரு, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து முன்னேறுவார்கள். அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்க போறீங்க? இது பாருங்க, இதெல்லாம் ஒரு தீர்மானம். நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். இதை தேவன் நமக்காக எடுக்க மாட்டார். இந்த புதிய ஏற்பாட்டுல இந்த தாவீதை பத்தி நான் பேசினேன். புதிய ஏற்பாட்டுல பேதுருவை பற்றி நிறைய விஷயங்கள் நான் தியானிச்சேன். எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. ஒரு சில விஷயத்த நான் சொல்லிட்டு போறேன். பாருங்க, இயேசுவும் இந்த சீஷர்களை அப்படிதான் பழக்கினார். சீஷர்களை அப்படிதான் பழக்கி வச்சார். ஏன்னா அவருக்கு தெரியும், ஒரு நேரம் வரப்போகுது, என் வேலை முடிச்சோடனே, ஊழியம் முடிந்தோடனே, மரித்து உயிரோடு எழுந்த பிறகு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் இங்க கூட இருக்க போறது இல்லை. இவங்க தான் தனியா ஊழியம் செய்ய போறாங்க. அதற்கென்று அவர்களை பழக்க விட்டார், அதற்கென்று அவர்களை ஆயத்தப்படுத்தினார். 2 முறை இயேசுவும் சீடர்களும் கப்பல்ல பயணம் பண்ணும் பொழுது 2 முறை புயல் காற்று வந்துச்சு. பைபிள்ல அதை பதிவு பண்ணப்பட்டிருக்குதுல்ல, தெரியுங்களா இல்லையா? முதல் முறை மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். என்னன்னா, இயேசு சொல்றாரு, வாங்க அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்றாரு. இயேசுவும் 12 சீஷர்களும் போறாங்க. படகு நடுக்கடல் இருக்கும் பொழுது ஒரு எதிர்காற்று, ஒரு புயல் காற்று அடிக்குது. ஆனா பாருங்க, இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சொல்லுங்க. படகுல தான் இருக்காரு. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் வேணும்னே தான் தூங்க போயிருப்பாரு. நான் நினைக்கிறேன் என்ன பண்றானுங்க இவனுங்க பார்க்கணும்ல. இல்ல, இதெல்லாம் ட்ரைனிங். என்ன பண்றாங்க பார்க்கலான்னு தூங்கிட்டு இருப்பாரு. நான் நினைக்கிறேன் ஒரு ஓரத்துல அவர் நடக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. ஒருவேளை தரிசனத்துல கூட பார்த்துட்டு இருந்திருக்கலாம் அவரு. ஐயோ அம்மா அப்பான்னு கத்துறானுங்க ஒவ்வொருத்தனும். என்னடா பண்ண போறோம் அப்படின்ட்டு. அவரை டிஸ்டர்ப் பண்ணலாமா, எழுப்பலாமா, வேண்டாமா? கடைசியில வேற வழி இல்லை. ஐயரே, நாங்க மடித்து போறோம், உங்களுக்கு கவலையே இல்லையான்னு அவர் எழுப்புறாங்க. அவர் எழும்பி காற்று அடக்கிடுறாரு. இறையாதே அமைதலன்றார். காற்று அடங்கிருச்சு. அப்புறம் இவங்களை பார்த்து, அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாய் அப்படின்னு அவங்களை பார்த்து என்ன பண்றாரு? திட்டுறாரு. இது முதல் சம்பவம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? 2வது சம்பவத்துல இயேசு கரையிலே இருந்துடுறாரு. மத்தேயு 14ஆம் அதிகாரம். நான் முதல் சொன்ன சம்பவம் மத்தேயு 8ஆம் அதிகாரம். இயேசு கூட போறாரு, தூங்கிடுறாரு.
ரெண்டாவது சம்பவம், வேண்டுமென்றே இயேசு கரையிலே இருந்துட்டு நீங்க படவேறி அப்புறம் அக்கறைக்கு போங்க அவரை துயில்படுத்தாராம். 12 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க, யாரும் இல்ல. போ முதலாவது தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு. ரெண்டாவது முறை என்னாச்சு, இயேசு நிறுத்திட்டாரு. நீங்க நான் கேட்கறேன், பதில் சொல்லுங்க. இப்ப போகும்போது புயல் காற்று வரும்ன்றது இயேசுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் தூங்கிட்டு இருந்தா தட்டி எழுப்பிட்டானுங்க, இருந்தாதானே தட்டி எழுப்புறது. போங்கடா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அனுப்பிச்சு விட்டாரு. இது பாருங்க, இயேசுக்கு அன்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சீஷர்கள் மேல அன்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? அன்பெல்லாம் இருக்குது. இப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மள வேண்டும் என்றே சம்டைம்ஸ் இந்த மாதிரி தனிமைப்படுத்துவாருங்க. இதுக்காக நம்மளை விட்டாருன்னு நினைக்க கூடாது. முதல்ல நான் இருந்தேன், நான் செஞ்சதை பார்த்தாங்க, அவங்களா செய்யறாங்களா, விசுவாசத்தை கொண்டு இதை சமாளிக்கிறார்களா என்று அவர் பின்தங்கி விட்டு அவர்களை துரிதப்படுத்தி அக்கறைக்கு போங்கள் என்று அனுப்பிவிட்டார். போய் மாட்டிக்கிறாங்க, வசமா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ யோசிக்கிற, டேய் அன்னைக்காவது தூங்கிட்டு இருந்தாருடா, பாடுறா இந்த மனுஷனை தனியா நம்மளை கழட்டி விட்டு பாடுறா, எல்லாம் பேசியிருப்பாங்களா மாட்டாங்களா? 4ஆம் ஜாமத்துல ஸ்டைலா நடந்து வர்றாரு தலைவர். 4ஆம் ஜாமம்னா என்ன தெரியும்? அப்படி போட்டுருக்கு பைபிள்ல. 4ஆம் ஜாமம்னா என்னன்னா, நடுராத்திரி 3 மணில இருந்து 6 மணி, மிட் நைட் 3 மணில இருந்து 6, இதுதான் 4ஆம் ஜாமம். 4ஆம் ஜாமத்துல இந்த சம்பவம் எல்லாம் மத்தேயு 14 இருக்கு, அப்புறம் படிச்சு பாத்துக்கோங்க. 4ஆம் ஜாமத்துல அழகா நம்ம மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் இங்க இருந்தே மூன் வாக் பண்றேன்னு நடக்கிறாரு. நம்ம தலைவர் உண்மையாகவே தண்ணி மேல நடந்தவர். அல்லேலூயா. நடந்து ஏற்கனவே பயம் திகில் இருக்கிறானுங்க, சாக போறோம்னு. இவரை பார்த்துனே ஐயோ பேய் வந்துருச்சுன்னு கத்துறானுங்க அவனுங்க. இந்த பயத்துல இருக்கும்போது மட்டும் பாருங்க, நன்மை செய்யறவங்க கூட பிசாசு மாதிரி தெரியும் நமக்கு. இந்த பயம் அவ்வளவு ரொம்ப வேதனை உள்ளது. அதனால அன்பானவர்களே, பயத்துக்கு மாத்திரம் நம்ம வாழ்க்கையில இடமே இருக்கக்கூடாதுங்க. பயம் இருந்ததுன்னா கர்த்தர் நம்ம கிட்ட பேசவே முடியாது. ஏன்னா 2 தான், இருளின் ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம். இருளின் ராஜ்யம் பயத்துல ஆபரேட் ஆகுது, ஒளியின் ராஜ்யம் விசுவாசத்துல ஆபரேட் ஆகுது. விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது, பயம் இருக்கிற இடத்துல சோ விசுவாசத்தை கொண்டு பயத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்ப பயந்து இருக்கும் போது இயேசுவே வந்துட்டாரு. இயேசுவை பார்த்து ஆவேசம்ன்றாங்க, பேயுன்றானுங்க. அட பாவி பசங்களா, யார பார்த்து? உதவி செய்ய வந்தவரை பார்த்து. அப்ப இயேசு சொல்றாரு, பயப்படாதிருங்கள், நான் தான். அப்பதான் கொஞ்சம் மூச்சு வந்திருக்கும். அப்பா வந்துட்டாரா, தலைவர் வந்துட்டாரா. இன்னும் புயல் அடங்கல, ஆனா தலைவரை பார்த்துட்டாங்க. அது புரியுதா நான் சொல்றது? முதல்ல இதெல்லாம் ட்ரைனிங். முதல்ல தனியா கூட இருந்தாரு, இப்ப கூடவே இல்ல. ஆனா அவனுங்க கற்றுக்கல பாருங்க, சீஷர்கள் கத்துக்கல. இயேசு இந்த விசுவாசத்துல ஆபரேட் ஆகணும். நான் என்ன செஞ்சனோ அதை பாத்தீங்களே, நீங்க ஏன் பயப்பட்டீங்க? முதல்ல திட்டினாரு, அற்ப விசுவாசியன்னு சொன்னாரு. அற்ப விசுவாசியை ஏன் பயப்பட்டான்னு சொன்னாரு. அந்த வசனத்தையாவது ஞாபகம் வச்சு 2வது முறை இயேசுதான் இல்ல, சரி நம்ம சொல்லி கொடுத்த விசுவாசத்தை நம்ம பயன்படுத்தலாமே, அது வரல. உங்களுக்கு பயம்தான் ஆளுகை செஞ்சது. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், பேதுருன்னு ஒருத்தர் இருந்தாங்க உள்ள. பாருங்க, தாவீது மாதிரிதான் பேதுருவும். ஏற்கனவே புயல் காற்று, படகு ஐலசான்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. இயேசு சொல்லிட்டாரு, பயப்படாதீர்கள், நான் தான். இவர் பாருங்க பேதுரு, இது உண்மையிலே நீதான், உங்களை போல நானும் தண்ணியில நடக்கணும், ஜலத்தின் மேல நடந்து வர எனக்கு கட்டளை கொடுங்கன்றாரு. கூட இருந்தவனா என்ன சொல்லியிருப்பான்? டேய் தேவையாடா உனக்கு? அவரு ஆண்டவர், ரட்சகர், மேசியா வந்திருக்கிறாரு, தேவகுமாரன் நடந்து வர்றாரு, உனக்கு என்னடா, எதுக்குடா? ஆனா நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், பேதுரு இந்த கேட்ட உடனே இயேசுக்கு உள்ளமெல்லாம் அப்படியே மகிழ்ச்சியா நிரம்பி இருக்கும். பரவாயில்ல, 12 பேர்ல ஒருத்தனாவது கொஞ்சம் தைரியசாலியா இருக்கிறானே, 12 பேர்ல ஒருத்தனாவது அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி என்ன போல தண்ணியில நடக்கணும்னு ஆசைப்படுறானே அப்படின்னு ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரு, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதான் பாருங்க, தடைகளை உடைக்கிறவர், நீக்கி போடுகிறவர் அவரு நடக்கிறாரு. நம்மையும் தடைகளை நீக்கி நடக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. சோ பேதுரு இப்படி ஆசைப்பட்டு கேட்ட உடனே கூட இருக்கவங்களாம் அவனை தைரியப்படுத்திருப்பாங்க. ஆனா இயேசுக்கு சந்தோஷம், வா, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. படிச்சு பாருங்க, அதான் ஒரே வார்த்தை, வா அப்படின்றாரு. பேதுரு பிரச்சனை எதுவும் இல்லையே, தைரியம் இருக்கு அப்படிலாம் கேட்கல, வா அப்படின்றாரு. அந்த ஒரே வார்த்தை, அந்த வா அப்படின்ற வார்த்தையை கேட்டு பேதுருவும் தண்ணி மேல காலை வைக்கிறான். ஃபர்ஸ்ட் தண்ணியில காலை வைக்கும்போது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆஹா மாப்பிள, தண்ணி மேல நடக்கிறடா நீ அப்படின்னு யோசிச்சிருப்பான்ல. பக்கத்துல எல்லாம் ஆணு வாய பறந்துட்டு இருப்பானுங்க. யாரு? அந்த 11 பேரு.
பேதுருடைய விசுவாசத்தை பழக்கி வைக்கிறார் ஆண்டவருங்க. சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்மளோட விசுவாசத்தை பழக்கி வைக்கும் பொழுது பயப்படாதீங்க. தண்ணீர் மேல நடக்கிறத போல சூழ்நிலைகள் வரும்பொழுது தைரியமா God wants you to step out in faith. விசுவாசத்துல நீங்க காலெடுத்து வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப நாங்கெல்லாம் ஒரிசாக்கு போயிருக்கிறோம்னா நிஜமா அங்க யாருமே தெரியாது, மொழி தெரியாது, அங்க கலாச்சாரம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. போய் பார்த்துக்கலாம். ஆனா பயம்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பயம்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு. வேலையை விடும்போது கூட ஊழியத்தை கலைச்சிட்டாரு. வேலையை விடணும் போது எங்க ஆபீஸ்ல சொன்னாங்க, ஏய் மைக்கேல், நீ உண்மையிலே தைரியசாலிடா அப்படின்னு கூட வேலை செஞ்சவங்க சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், எனக்குள்ள இருக்கிற பயம் எனக்கு தானே தெரியும். ஏன்னா இந்த காலத்துல இந்த மாதிரி வேலை யாருங்க கொடுப்பா? டிசிஎஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நானு. ஆனா ஆண்டவர் விட சொல்லிட்டாரு. பார்த்துப்பாரு, ஆண்டவர் விட்டாச்சு. ஆண்டவர் விட்டாரா என்ன நம்மள? இல்லையே. கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் வந்துச்சு. இல்லன்னு கஷ்டமே வராதுலாம் சொல்லு. கஷ்டம் நிறைய, வாடகை கட்டுறதுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் நான் ஆரம்பத்துல. ஆனா இன்னைக்கு பல பேருக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை பழக்க வச்சு ஆண்டவர் உங்ககிட்ட எதை செய்ய சொல்றாரோ அதை செய்யறதுக்கு ஐயப்படாம தைரியத்தோடு நீங்க பொண்ணி சென்றீங்கன்னா நீங்களும் தேவனை போலவே உங்கள் வாழ்க்கையில வருகிற தடைகளை நீக்கி முன்னேற ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பாருங்க, 12 பேர் இருந்தாங்க. யாரு கேட்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. இப்போ ஒருவேளை மத்தேயு கேட்கிறாரு, இல்ல யோவான் கேட்கிறாரு, நான் வரட்டும் ஆண்டவரே, ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். வான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா என்ன பண்றது, 12 பேர் நடக்கணும்னு ஆண்டவருக்கு ஆசை. ஒருத்தன் தான் வந்தான். இப்போ பேதுரு பின்னாட்கள் ஒரு பெரிய தலைவர், அப்போஸ்தலருக்கு தலைவனா. நல்லா படிச்சு பாருங்க. பேதுருவ ஒரு பெரிய தலைவனா இயேசு ஆக்கல. பேதுருக்குள் இருந்த அந்த பரிசுத்த துணிச்சல், அந்த வெத்து சீனுன்றாங்களா, அது கிடையாது. இந்த வெத்துக்குன்னே பேசுவாங்க தெரியுமா சில பேரு, அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. அந்த ஒரு பரிசுத்த ஒரு தைரியம் வரணும் நமக்குள்ள. ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தில் வேரூன்றின ஒரு தைரியம் இருக்கணும். தாவீதுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. தாவீது வீராப்பா பேசும்போது சொந்த அண்ணனு, டேய் ரொம்ப அகங்காரம் பிடிச்சவனா பேசுறாடா, ரொம்ப பெருமை, அப்படிதான் சொல்லியிருக்கேன். 1 சாமுவேல் 17 சொந்த அண்ணன் சொல்றான், உனக்குள்ள இருக்கிற அகங்காரத்தை நான் அறிவேன். வச்சிருந்த கொஞ்சம் ஆட்டை எங்க விட்டு வந்த, யுத்தத்தை பார்க்க அல்லவாய் நீ வந்தாய் அப்படின்னு அவனை ஏதோ பெருமை பிடிச்சவனை போல நினைக்கிறாங்க. பாருங்க, இது இல்ல பெருமை. ஐயோ நான் அதான் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு சொல்றதுக்கு என்னன்னா, ஐயோ நான் ஒண்ணுமே இல்லை பிரதர், நான் ஒண்ணும் இல்லை. இல்ல, நம்ம ஒண்ணும் இல்லை, கரெக்ட் தான், அதுல தப்பு கிடையாது. ஆனா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே செய்யாம உட்காந்துக்கிறாங்க நிறைய பேர். அதாவது 2 வசனம் இருக்குதுங்க, நம்ம மனசுல நினைச்சுக்கங்க. இயேசு சொல்றாரு யோவான் 15 என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்றாரு. அதனால ஒண்ணுமே செய்யாம உட்காந்துட்டு இருக்கணுமா? இல்ல, அது ஒரு வசனம். இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஒண்ணு மட்டும் பிடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க கூடாது. ஐயோ அவரால் என்று என்னால ஒண்ணும் செய்ய, என்னால ஒண்ணும் முடியாது பிரதர். கரெக்ட். அது ஒரு நாணயத்துடைய ஒரு பக்கம் மாதிரி தான். ஒரு நாணயம்னா ஹெட் இருக்கும், இல்லைன்னா டெய்ல் இருக்கும். நான் சொல்றது விளக்குதுங்களா உங்களுக்கு? அவர் இல்லைன்னா எல்லாம் ஒண்ணுமே இல்லை, கரெக்ட் தான். ஆனா இன்னொரு பக்கம் இருக்குது. அவர் இருந்தாருன்னா அவர் ஒற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எதையும் ஒத்துக்கணும். என்னங்க அப்படியே பாக்குறீங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதை விட்டுறக்கூடாது. இதை விட்டுட்டு இதை மட்டும் பிடிச்ச கூடாது, இதை விட்டு இதை மட்டும் பிடிச்ச கூடாது. ரெண்டுமே நமக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அவர் இல்லைன்னா என்னால ஒன்றும் இல்லைங்க, கரெக்ட், நம்ம ஒன்றும் இல்லை தான். சில பேர் தான் சொல்லுவாங்க, நான் ஒரு பூச்சிங்க, நான் ஒரு புழு, நான்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, நான் ஒரு தூசி. ஆனா அந்த புழுவை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, இதோ உன்னை போரடிக்கிற பற்கள் உள்ள இயந்திரமாக்குவேன்றார். யாரை பார்த்தா? பூச்சியை பார்த்தா சொல்றாரு. ஒருவேளை நீ ஒரு பூச்சின்னு சொன்னா கூட பூச்சியை கூட, அந்த புழுவை கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, பற்கள் உள்ள இயந்திரமாக்கி மலைகளை போரடிக்க பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு
இன்னொரு ஒரு தைரியமா சொல்லாமே, கிறிஸ்துவினாலே. நல்லா உரக்க சத்தமா சொல்லாமே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. இந்த பேதுருவை பாரு, டைம் ஆயிடுச்சுல, பசிக்குதா? புடிச்சிட்டாங்க, கவலைப்படாதீங்க. இந்த பேதுருவோட கதைக்கு வருவோம். பாருங்க, அவருடைய வாழ்க்கையில ஒரு ஜேர்னி, ஒரு பயணம், ஆண்டவரோடு கூட ஒரு பயணம். பாருங்க, இது யோகா மத்தேயு 8 பார்த்தோம், மத்தேயு 14 பார்த்தோம். மத்தேயு 16 வந்தோம்னா இன்னொரு சம்பவம் வருது. என்ன வருதுன்னா, பிலிப்பு செசரியா அப்படின்னு ஒரு பட்டணத்துக்கு இயேசு கூட்டு வர்றாரு. அவங்கள 12 சீஷர்களை கூட்டிட்டு வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, ஜனங்கள்லாம் மனுஷகுமாரனாகி என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. உடனே எல்லாம் பதில் சொல்றாங்க. ஆண்டவரே, ஒருத்தர் சில பேர் உங்களை வந்து எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க, ஆண்டவரே உங்களை எலியா தீர்க்கதரிசின்றாங்க. ஆண்டவரே, நீங்க வந்து யோவான் ஸ்நானகன் உயிரோட வந்துட்டீங்கன்றாங்க. ஆண்டவரே, நீங்க பழைய பாட்டு தீர்க்கதரிசிகள் ஒருவரா இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அப்படின்னு நடக்குது. உடனே இயேசு, ஓகே, அவங்க எல்லாம் என்னை பத்தி இப்படி சொல்றாங்க ஜனங்கள்லாம், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? டைரக்ட் கொஸ்டின். எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. பேதுரு வாயை திறந்து தைரியமா, நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்றார். ஆனா நீங்க படிச்சு பாருங்க, பேதுருவுக்கு முதல் இயேசுவை யார் அறிமுகப்படுத்தினது? அந்திரேயா. இது வந்து யோவான் 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. சாரி, நிறைய வசனம் சொல்றேன், படிக்கிறது நேரம் இல்லாத அப்படி சொல்லிட்டு போயிடுறேன். யோவான் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அந்திரேயா தான் இயேசுவ கிட்ட பேதுருவை கூட்டு வர்றாரு. பேதுருட்ட என்ன சொல்லி கூட்டு வந்தார் தெரியுமா? வா, நாங்கள் மேசியாவை கண்டோம். யாரை கண்டோம்? மேசியானா கிறிஸ்து. கிறிஸ்து மேசியா ரெண்டும் ஒண்ணுதான். கிறிஸ்து மேசியாவை கண்டோம்ன்றார். யாரா மேசியா? நீ எப்படா பார்த்த? வா அப்படின்ற வந்து பார்த்தான் பேதுரு. பார்த்தோன்னே பேதுருக்கு தெரிஞ்சிருச்சு இவர்தான் மேசியான்னு. ஆனா பாருங்க, பேதுரு கிட்ட மேசியாவை கண்டோம்னு சொல்ல அந்திரேயா இயேசு கேள்வி கொடுக்கும்போது அவன் நிக்கிறானா இல்லையா? அவரே வாய் திறக்கல. நான் கேட்டது புரியுதா இல்லையா? பேதுரு கிட்ட மேசியாவை அறிமுகப்படுத்துறது யார் தான்? அந்திரேயா தான். ஆனா இயேசு கேட்கிறாரு, ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறாருன்னு கேட்கிறாரு. அந்திரேயா வந்து நின்றுட்டு இருக்கிறார். 12 சீஷர்ல ஒருத்தர். பேதுருக்கு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே அந்திரேயா தான். அவர் நிற்கிறார். ஆனா பேதுரு சொல்றாரு, நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறாரு. என்னன்னா பாருங்க, இதுதான் அந்த தைரியத்தின் ஆவி. ஏன்னா அந்த நாட்கள பரிசேயர்கள் வேத பார்க்கிறவங்கன்னா இயேசுதான் மேசியான்னு சொல்றவங்கள தேவாலயத்தை விட்டு வெளியே அகற்றிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்குது. ஓப்பனா கன்ஃபஸ் பண்றதுக்கு எல்லாம் பயந்து நிக்கிறாங்க. ஆனா பேதுரு எதை குறிச்சும் பயப்படல. அவருக்குள்ள அந்த உற்சாக ஆவி இருந்ததுனால, எதையும் தாங்கும் இதயம், எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சவாலை ஜெயிக்கக்கூடியதான அந்த ஆர்வம் இருந்ததுனால, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க தான் தேவனுடைய குமாரன், நீங்க தான் கிறிஸ்துன்றதை நான் பார்த்துட்டேன் சார் அப்படின்றான். உடனே இயேசு சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். என்ன மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு, அதாவது என்ன சொல்றான்னா, அந்திரேயா இதை உனக்கு என்ன பண்ணல, அந்திரேயா உனக்கு கூப்பிட்டாரு. மாம்சமும் ரத்தம்னா மனுஷன் அர்த்தம். அந்திரேயா தான் உனக்கு கூப்பிட்டாருப்பா. ஆனா அந்திரேயா இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, that is the power of revelation. வெளிப்பாடு. என்ன சொல்லுங்க? வெளிப்பாடு. சத்தமா சொல்லுங்க, வெளிப்பாடு. பரலோகத்திலிருந்து அந்த வெளிப்பாடை பேதுரு பெற்றுக்கொண்டான்னா அவனை யாருமே தடை செய்ய முடியாதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடை கொடுக்க சுத்தப்பட்டிருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தில் இருக்கிற வெளிப்பாடுகளை, அதான் தாவீது சங்கீதக்காரன் சொல்றாரு, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு என் கண்களை திறவுன்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, வசனத்திலிருந்து இயேசுவை குறித்ததான, சத்தியத்தை குறித்ததான வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் தடைகளை நீக்கி முன்னேறி செல்லுகிறவர்களாய் தேவனை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு சிறு பிள்ளையை போல, அதான் ஆண்டவர் சொன்னாரு, இயேசு சொன்னாரு, ஆம் பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை எல்லாம் கல்விமான்களுக்கும் புத்திமான்களுக்கும் ஞானிகளுக்கும் நீர் மறைத்து பாலகருக்கு இவைகளை வெளிப்படுத்தினதால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அதான் வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு சிறு பிள்ளையை போல, அதான் பேதுரு எழுதும்போது சொல்றாரு, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, ஒரு சிறு பிள்ளை வசனம் ஞானப்பாலை, ஒரு சின்ன குழந்தை எப்படி பாலுக்காக ஏங்குகிறதோ
அதை போல வசனமாகி இந்த ஞானப்பால நம்ம ஆசை ஏங்கி ஏங்கி படிக்கும் பொழுது இதுல இருக்கிற மறைப்பொருள்களை, இதுல இருக்கிற வெளிப்பாடுகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அந்த வெளிப்பாடு உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா நீங்க எதற்கும் பயப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. 1000 மெசேஜ்ல கேட்டாலும் வசனத்திலிருந்து தேவன் டைரக்டா உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்துட்டாருன்னா அந்த வெளிப்பாட, அந்த வசனத்தை பிடிச்சு கொண்டு, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு நீங்கள் முன்னேறுவீர்கள். ஆமென். சத்தமா ஆமென் சொல்றீங்களா? இதான் பேதுருவுடைய வாழ்க்கையை ரெவல்யூஷனைஸ் பண்ணின ஒரு புரட்சிகரமான வாழ்க்கையை மாற்றினது என்னன்னா அந்த வெளிப்பாடு. நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு அறிக்கை பண்றான். இயேசு சொல்றாரு, நீ பாக்கியவான். ஏன்னா மாம்சமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஆனா பேதுருக்கு கிடைச்ச ரெவலேஷன் எல்லாருக்கும் கிடைக்க பயந்துட்டு இருந்தாங்க. நீ பாக்கியவான். அதை சொல்லிட்டு இயேசு சொல்றாரு, இதோ பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உன்னிடத்துல கொடுக்கிறேன். நீ இந்த பூமியில எவைகளை கட்டுவாயோ அவை பரலோகத்துல கட்டப்படும். இந்த பூமியில எவைகளை கட்டமைப்பாயோ அது பாருங்க. ஆண்டவர் வந்து இந்த பூமியில செய்ய வேண்டிய வேலையை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. இந்த பூமியில நான் தான் கட்ட வேண்டும், நான் தான் கட்டவிழ்க்க வேண்டும். ஆண்டவரே கட்டும், ஆண்டவரே கட்டும் இல்ல, ஆண்டவரே கட்டவும் இல்ல. அந்த திறவுகோல்களை ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? பேதுருவுக்கு கொடுத்துட்டாரு, நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. உங்க குடும்ப பிரச்சனையை டீல் பண்ணக்கூடிய, மேற்கொள்ளக்கூடியதான திறவுகோல் உங்க கையில தான் இருக்கிறது. நீங்க பூமியில எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியில எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. இதுதான் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். பிரச்சனையை கண்டு சோர்ந்து போகாமல், சவால்களை கண்டு பின்வாங்காமல், முன்னேறி சென்று வெளிப்பாடை பிடித்துக் கொண்டு, வசனத்தை பிடித்துக் கொண்டு, திறவுகோல்களை பயன்படுத்தி, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, ஊழியத்துல, உங்க வேலை ஸ்தலத்துல உங்க பிரச்சனைகளை டீல் பண்ணபடியா தேவன் உங்க கையில திறவுகோல்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க உட்கார்ந்துட்டு யாருமே சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த பரலோகத்தின் பார்வையில நீங்களாம் பராக்கிரமசாலிகளாக தேவன் பார்க்கிறார். அன்றைக்கு அந்த பயந்து இருந்த கிதியோனை பார்த்து, பயந்து திராட்சை ஆலையிலே கோதுமையை போரடித்துக் கொண்ட அந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் சொன்னார். ஆக்சுவலா சொல்லியிருக்க வேண்டியது என்னன்னா, பயந்தாங்கோலியே ஏன்டா இப்படி பயப்படுறன்னு கேட்டுக்கணும். ஆனா அவளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் மாத்திரம் உங்க கூட இருக்கிறாருன்னா நீங்க பராக்கிரமசாலி தான். ஹல்லேலூயா. ஆனா என்ன பிரச்சனை, கிதியோன் கிட்ட கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாருன்றது அவனுக்கே தெரியாம போயிட்டதுனாலதான் பிரச்சனை. இந்த நியாயாதிபதிகளை 2 முக்கியமான விஷயம் பார்க்கறாங்க. சிம்சோன், கிதியோன் 2 பேர் தான் முக்கியமான நியாயாதிபதிகள். வேற சில சின்ன நியாயாதிபதிகள் இருந்திருக்கிறாங்க. இவங்க தான் 2 பேர் மேஜரான நியாயாதிபதிகள். சிம்சோன் என்ன பிரச்சனை, கர்த்தர் அவனை விட்டு விலகிட்டார் அப்படின்றத அவனே அறியாம இருந்தான். கிதியோன் என்ன பிரச்சனைனா, கர்த்தர் அவன் கூட தான் இருக்கிறார்ன்றத அவன், ரெண்டுமே டேஞ்சர் தான். ஆனா கிதியோன்னா கொஞ்சம் பரவாயில்ல, சிம்சோன் பயங்கர டேஞ்சர். கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகிட்டார்ன்றத அவனே அறியாம இருந்தான். ஆனா கிதியோன் கர்த்தர் அவன் கூட தான் இருக்கிறாரு, ஆனா கர்த்தர் அவன் கூட தான் இருக்கிறார்ன்றத அவனே, ஆனா அன்னைக்கு வார்த்தையை பெற்றுக்கொண்டோனே அறிஞ்சு கொண்டான், என்னை அனுப்புகிறது அவர் தான். ஏன்னா அவர் சொல்லிட்டார்ல, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, இஸ்ரவேல் தேசத்தை மீதியார் கைக்கு தப்புவிக்க போறவர் நீதான் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிட்டார். ஆகவே தாவீதை போல, கிதியோனை போல, பேதுருவை போல, இன்னும் பேதுருடைய சம்பவத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது, நீங்க சொல்ல நேரம் இல்லை. ஆகவே கர்த்தர் இன்னும் நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவாராக. இந்த மாலை நேரத்தில் நாமே ஒப்பு கொடுப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்கள் முன்பாக நடந்து போவார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அந்த அவர்கள் யாரு? நம்ம தான் அவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே எழுப்பி நிற்கலாமா, ஜெபம் பண்ணலாமா? இமேஜ் அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு.
படைத்த வெற்றியின் நாடிது. இன்று மகிழ்வோம், காத்தடிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், காத்தடிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய? விசுவாசத்தோட பண்ணுவோம். இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக தைரியத்தோட சொல்ற தோல்வி இல்லை, தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம், தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம், படைத்த வெற்றியின் நாடிது. இன்று மகிழ்வோம், அக்கடிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்கடிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்டக்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. அதிசயம் இது நம்மை மூளைக்கிலே தலைக்கலாய் மாற்றின கர்த்தர். அதிசயம் இது சந்தோஷமா பாடலாமா? கர்த்தர் செயல் இது, கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது. கை தட்டி பாடுங்களே, ஓ கர்த்தர் செயல் இது, ஓ கை தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம், தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம், படைத்த வெற்றி நாடிது. இன்று மகிழ்வோம், அக்கடிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், சந்தோஷத்தோட சந்தோஷத்தோட அல்லேலூயா அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி. அறிக்கை பண்ணலாமா? அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா தோல்வி இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை வெற்றி சொல்லுகிற தேவன். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை வெற்றி சேர்க்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், தைரியத்தின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், வல்லமையின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். ராஜரீக அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ராஜரீக அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தாவீதை போல போராடுகிற அபிஷேகத்தை, பேதுருவை போல போராடுகிற அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பார்க்கிறத போல நாங்கள் எங்களை பார்க்கணும் ஆண்டவரே. நீர் எங்களை கோழைகளாக பயந்தாங்கோழிகளாக அல்ல, பராக்கிரமசாலிகளாய் பார்க்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எழுப்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் எழுப்பும் அப்பா. அவர்கள் சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்ப போராட்டங்கள், பொருளாதார போராட்டங்கள் எல்லாவற்றையும் சமாளித்து ஜெயிக்கக்கூடியதான பலனை அவர்களுக்கு தந்திருக்கிறீர் அப்பா. நாங்கள் முன்னேற போகிறோம், நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சோர்வின் எண்ணங்கள் வரும் பொழுது எங்களை தாங்களே நாங்கள் எங்கள் தேவனுக்குள் நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள போகிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஆழமான உறவுக்குள் எங்களை அழைத்திருக்கிற தேவன் நீரப்பா. தேவன் நீர் உண்மை உள்ளவர் அப்பா. நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you, Jesus. குடும்பத்தார் மேல கிருபை நாவின் விண்ணப்பத்தினாவே ஊற்றப்பட்டது போல கிருபை நாவியானவர் ஊற்றப்படுவீரா. உறவாடி செய்கட்டையா. அந்தவரே உறவாடி இந்த உலகத்தை மாமிசத்தை பிசாசை செய்கும்படியான விசேஷத்தை அபிஷேகத்தினால நிரப்புவீரால் ஆண்டவரே, நிரப்புவீரால். பெற்றுக்கொள்ள அபிஷேகம், பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை உலகத்தை மாமிசத்தை பிசாசை செய்கும்படியான விசேஷத்தை அபிஷேகம் போராடி மேற்கொள்ளுகிற அபிஷேகம், போராடி மேற்கொள்ளுகிற அபிஷேகம். Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. எங்களோட நீர் பேசியிருக்கிறீர் அப்பா. தூசியை உதறிவிட்டு எழும்புன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவர், நாங்கள் தூசியை தான் உதறோம் ஆண்டவர். நாங்கள் எழும்ப போகிறோம் ஆண்டவரை. எங்களை எழுப்பி பிரகாசிப்பிக்க செய்கிறேன். நீ நல்ல தேவனா இருக்கிறீங்க. நன்றி செலுத்துறான், நன்றி செலுத்துறான். எங்களை பலப்படுத்ததுக்காக நன்றி செலுத்துறான். எங்களை கொண்டு வைத்திருக்கிற உங்களுடைய பரிபூர்ண திட்டங்கள் சித்தங்கள் நிறைவேறப்பட போகிறது ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இன்னைக்கு பேதுரும் யோவானும் ஆண்டவரே பேசுகிறதை ஆண்டவரே அநேகர் பார்த்தாங்க. நம்ம பார்க்கிறோம் ஆண்டவரே. பேதமை உள்ளவர்கள், இவர்கள் ஞானம் இல்லாதவர்கள், ஆனால் இவர்கள் பேசும் பொழுது இவர்கள் இயேசுவோடு இருக்கிறத அறிந்து கொண்டாங்க ஆண்டவரே. உங்களோட கூட இருந்தா போதும் ஆண்டவரே, உங்களோட உறவாடினா போதும் ஆண்டவரே, உண்மையில நாங்கள் பலப்பட்டா போதும் ஆண்டவரே. பலப்படுத்துகிற அப்படியே கிருபைகளுக்கு நன்றி செலுத்தலாம். பெரிய காரியங்களை செய்யும் அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதி எல்லா பலவீனங்கள் நீக்கிறதுக்காக நன்றி செலுத்தும். சுகம், விடுதலை, சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்தலாம். புதிய மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறிருக்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியில் செய்த கிரிகளுக்காக நன்றி செலுத்துறோம். நீ ஒருவரே பார்த்தீர்கள், நீ ஒருவரே பார்த்தீர்கள் ஆண்டவரே. எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர நீர் ஒருவரே ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மாதம் எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லும். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.